இந்தியாவிலேயே ஃபாரின்ல இருக்கக்கூடிய ப்ரீடுக்கு இணையான ப்ரீட்ஸ் இந்தியாவிலேயே உண்டு. இப்போ இந்த புள்ளிக்குட்டா இந்தியாவில் அழிஞ்சே போச்சு. ஃபீமேலே இந்த சைஸ், மேல் வந்து ஒரு 20% இன்னும் ரொபஸ்டாக இருக்கும். சாரி, ஹைட் பாருங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற எல்லா நாய் இனங்களும் மதர் ப்ரீடுனா இதாம்மா ஒரிஜினல் இந்திய கண்டத்தின் நாய், த கிரேட் இந்தியன் டாக். இப்போ இது எல்லா டாகும் இதுலேருந்து வந்தது தான். நம்ம ஊரில் அலங்குன்னு ஒரு ப்ரீடு இருந்துச்சு. அந்த ப்ரீடு நீங்கள் அழிஞ்சே போச்சு. அந்த தாராசுரம் அந்த மாதிரி கோயிலுக்கு போனீங்கன்னா சிற்பங்களில் இந்த அலங்குடைய சிற்பங்கள் பார்க்கலாம். 60 to 70% ப்ரீட்ஸ் அழிஞ்சு போச்சுமா. ரீசன் என்ன அப்படின்னா பராமரிப்பு இல்லை. அது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, நம்ம இந்தியாவே வந்து ஒரு 400-500 ஆண்டுகள் வந்து அடிமைப்பட்டு இருந்த காலத்தில் நாய்கள் பராமரிப்புன்றது பெருசாக யாரும் செய்யலை. அது வந்து ஒரு மெயின் ரீசன். ஸோ அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, நாய்கள் பராமரிப்புங்கிறதே பார்த்திங்கன்னா, நாய்கள் வந்து வீட்டுக்கு வரும், சாப்பிடும், அந்த ஊர் ஃபுல்லாக சுற்றி வரும், எப்போ வேணுமோ வரும், போகும். ஸோ அந்த நாய் வந்து எங்கே போகுது, எந்த நாயோட மேட்டாகி குட்டி போடுது, அதை பற்றி நமக்கு தெரியாது. ஸோ என்ன ஆச்சுன்னா, பல நாய்களோட ஒரு சரியான ஒரு கோர்வை இல்லாமல் நடந்ததுனால நிறைய அந்த மாங்கரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த இனம்னு தெரியாத ஒரு இனமான நாய்கள் நிறைய பெருகிடுச்சு. இதில் அந்த நேட்டிவ் டாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து நிறைய அழிஞ்சு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு எங்ககிட்ட தான் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 22 ப்ரீடு வச்சுருக்கீங்க. பேன் இண்டியா. ஹிமாச்சலில் வந்து தமிழ்நாடு வரைக்கும். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா செங்கோட்டைன்னு ஒரு ப்ரீடு இருந்தது. அந்த ப்ரீடு நார்மலாக நாய்கள் வந்து ஒரு ஊரோட பேரோட பருமான வளர்ச்சியாக தான் வரும். இப்போ நீங்கள் டாபர்மேன் எடுத்திங்கன்னா ஃபாரின் ப்ரீடில் அது ஜெர்மனியில் இருக்கிற ஒரு இடம். இப்போ லேப்ரடார் எடுத்திங்கன்னா அது வந்து கனடாவில் இருக்கிற ஒரு இடம். ஸோ அந்த இடத்துலேருந்து அந்த நாய் வந்ததுனால அந்த பேர். அதுமாதிரி நம்ம ஊரில் செங்கோட்டைன்ற ஏரியாவிலேருந்து இவால்வ் ஆன டாக்ஸ் வந்து செங்கோட்டை ப்ரீடு. இன்றைக்கி அந்த செங்கோட்டை ப்ரீட் சுத்தமாக இல்லை. அதேமாதிரி மலையேறின்னு ஒரு ப்ரீடு, அது அதிகமாக பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் இருந்துச்சு. இப்போ அந்த ப்ரீடும் அழிஞ்சு போச்சு. நம்ம கோஸ்டல் தமிழ்நாடு, ராம்நாடு அந்த சைடில் பார்த்திங்கன்னா சிங்களி ஹவுண்டுன்னு இருந்தது. ஸ்ரீலங்காலையும் அதுவும் அழிஞ்சு போச்சு. இப்போ மண்டைன்னு ஒரு ப்ரீடு ராம்நாட்டில் இருக்குது. அதுவே மண்டைன்னு கொஞ்சம் நல்ல மெஜஸ்டிக் டாக். அந்த ப்ரீடே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் மண்டை வந்து கிடைக்கிறதில்ல. ரீசன் என்னென்னா இந்த ரீசன், அதாவது சரியாக பராமரிக்காததுனால அந்த ஒரிஜினாலிட்டி இழந்துருச்சு. அந்த நேட்டிவ் ப்ரீட்ஸுங்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயமா மாறி போச்சு. இப்போ நாங்களே எப்படி கலெக்ட் பண்ணுறோன்னா, டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ட்ரைபல்ஸ்க்கு அப்ரோச் பண்ணி, காரணம் என்னென்னா அவ்வளோ டீப்பாக அடல்ட்ரேஷன் ஆயிருக்காதுன்ற ஒரு நம்பிக்கை. இப்போ நம்மகிட்டே ஒரு இன்டாக் இருக்குது, அதாவது இந்தியாவுடைய நேட்டிவ் ப்ரீடு. இப்போ அந்த இன்டாக் பார்த்திங்கன்னா சத்தீஸ்கரில் ஹைவேலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூரல் ரோடு ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போய் அதுக்கப்புறம் மவுண்டனில் ஒரு ட்ரெக்கிங் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ட்ரைபல் வில்லேஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். நார்மலாக அந்த இடத்துல வேறு இன நாய்கள் வந்து கலந்து ஒரு நாய் நம்ம உருவாகிற வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஸோ இது மாதிரி நிறைய மார்வாரி ஷீப் டாக்ன்றது அதே மாதிரி ஷெப்பர்ட்ஸ், ஷெப்பர்ட்ஸ்லேயே ட்ரைபல் ஷெப்பர்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களெல்லாம் அப்ரோச் பண்ணி வாங்குது. இப்போ இது கட்டிக்குட்டா பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஜம்மு காஷ்மீர் ஏரியாவில் வேலிஸில் இருக்கும். அங்கேயும் அதே மாதிரி ஷெப்பர்ட்ஸ் அப்ரோச் பண்ணி, ஏன்னா அவ்வளோ டெப்த்தில் உனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தவறான இன சேர்க்கை நடந்திருக்காதுன்ற ஒரு நம்பிக்கை தான். மூணாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃபாரின் ப்ரீட்ஸ்லாம் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெடிகிரி, ஒரு லைனேஜ் இருக்குது. காரணம், அவங்க வந்து ஒரு 400-500 வருஷங்களாகவே அந்த நாய்களுக்கு உண்டான ரெக்கார்ட்ஸை அவங்க பராமரித்து வந்ததுனால ஒரு ஜெனட்டிக் என்ன சொல்கிறது, ஒரு கண்டினியூஷன் இருக்குது. இப்போ நம்ம இது கட்டிக்குட்டா அப்படிங்கிறத ஒரு ப்ரீடாக ப்ரூவ் பண்ணணுன்னாலே நமக்கு கஷ்டமான ஒரு விஷயம். ரீசன், இதுக்கு உண்டான டிஎன்ஏ சாம்பிளிங்ஸோ இதுக்கு உண்டான சயின்டிஃபிக் பேக்கப்போ நம்மக்கிட்ட இல்லை. பட் இப்போ இந்த மோடி அரசாங்கம் வந்த பிறகு ஐசிஏஆர்லாம் வந்து மெனக்கெட்டு இந்த மாதிரி நாய்களை ஐடென்டிஃபை பண்ணி பிளட் சாம்பிளிங் பண்ணி இதை வந்து ஒரு ப்ரீடாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய காரியங்களும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நாங்கள் தனிப்பட்ட முறையில் எங்களுடைய கான்ட்ரிபியூஷனாக நாங்களும் அதை பண்ணிகிட்ருக்குறோம்.